அடுத்ததாக 3581வது இலக்கம், இதுவும் ஒரு அழகான செய்திகளில் உண்டு. அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் ரதியல்லாஹு அன்ஹுமா, அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் ரதியல்லாஹு அன்ஹுமா அன் அஸ்ஹாப சுஃபத்தி கானு உனாசன் ஃபுகரா. சுஃபாவாசிகள் ஏழைகளாக இருந்தார்கள். சுஃபாவாசிகள் ஏழைகளாக இருந்தார்கள். வான்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கால மர்ரா. இந்த சுஃபா பற்றி நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு அந்த வடிவங்கள் சரியாக ஞாபகம் இருக்கணும். அதில் இந்த சுஃபா அப்படின்ற அந்த வடிவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் சிரியாவை நோக்கி தொழுதாங்க. பைத்துல் மக்திஸை நோக்கி என்ன செஞ்சாங்க? அப்போ வடக்கு பகுதியை நோக்கி என்ன செஞ்சாங்க? தொழுதார்கள். அப்போ மஸ்ஜிது நபவி கட்டின உடனே எப்படி ஒரு வால் கட்டிட்டாங்கன்னு சொன்னால், எங்கள் ரூஃபை இங்கே கூரையை என்ன செஞ்சாங்க? இந்த பக்கத்துக்கு போட்டாங்க. அப்போ ஒரு 3 வரி தூண் அளவுக்கு என்ன செஞ்சாங்க? அதை போட்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்த பகுதியை நோக்கி தான் தொழுதுட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம இன்றைக்கு மதீனாக்குள்ள என்ட்ரு ஆகுமே, அதான் முந்தி கிப்லா, அதான் என்னது கிப்லா சைடாக இருந்தது. அப்போ இப்படி தொழுது கொண்டிருந்தாங்க. இப்படி தொழுது கொண்டிருந்த நேரத்தில் கிப்லா மாற்றம் செய்யப்பட்டுச்சு. மாற்றம் செய்யப்பட்ட உடனேயே இந்த ரூஃப்ல இருந்து என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இங்கே தானே கதவு இருந்தது, உள்ளுக்கு வர கதவு இங்கே தான் இருந்தது, இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே கொண்டு வந்தால் இங்கே அதில் எஞ்சிய பகுதி அப்படியே வச்சுருந்தாங்க. கொண்டு வந்ததில் எஞ்சிய பகுதி இங்கே புதிய கூரைகள் என்ன செஞ்சது? அடுக்கப்பட்டுச்சு. நடுவில் எப்பயும் திறந்து தான் இருக்கும், மேல் பகுதி திறந்து தான் இருக்கும். அப்போ இந்த கதவு அடைக்கப்பட்டாச்சு. இப்போ ஏன்னா அங்கே இருந்த கதவு இப்போ கிப்லா இங்கே வந்துட்டதுனால இந்த கதவு அடைக்கப்பட்டாச்சு. இங்கே ஒரு கதவு திறக்கப்பட்டாச்சு. இங்கே கிப்லாவாக இருந்த பகுதியில் ஒரு கதவு என்னது? திறக்கப்பட்டாச்சு. ஏன்னா இப்போ தலைக்கு இப்படி மாறிட்டு இங்கே மேலுக்கு கூரை போட்டிருந்தாங்களே, இந்த பகுதிக்குள்ள பகுதி சுஃபாவாக மாறிச்சு. இதான் சுஃபாவாசிகள் இருந்த இடம். பள்ளி இங்கே, சுஃபாவாசிகள் இங்கே. நடுவில் என்னது? ஒரு பெரிய ஒரு திறந்த இடம் என்ன செஞ்சது? இருந்ததை பார்க்குறோம். பெண்கள் இந்த பகுதியால் வருவாங்க. இந்த பகுதியில் கதவு திறந்து என்னது? இந்த பகுதியால் பாபுன் நிசா, பெண்கள் வரக்கூடிய பகுதி தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் தரக்னா ஹாதல் பாபலின் நிசா, இதை பெண்களுக்கே விட்டால் நல்லது அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். பெண்கள் ஆண்கள் வருவாங்க. இன்றைக்கு பாபுன் நிசா என்ற அந்த பகுதி பெண்களுக்கே விட்டால் நல்லதேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. பெண்களுக்கே விட்டாங்க. அந்த பகுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அதை சொன்னார்கள். அப்போ இப்படித்தான் இந்த சுஃபா என்ற அந்த பகுதி என்ன செஞ்சு உருவாகிச்சு. இப்போ இங்கே கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம போகிறோமே, அதாவது மதீனாவுக்கு போன நேரத்தில் நம்ம அந்த ஓரத்தால் போவோமே, அந்த பகுதியில் சிவத்தில் எழுதியிருப்பாங்க திக்ருகள் அஸ்மால் ஹுஸ்னா அப்படின்னு எழுதியிருப்பாங்களே, அந்த ஓரம் அல்ல. அந்த ஓரத்துக்கும் இப்போ நாங்கள் இந்த பகுதியால் இப்படி இங்கே உள்ளுக்கு போகிறோம்னு சொன்னால், இந்த ஓரத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் வச்ச மாதிரி ஒரு இடம் வச்சுப்பாங்களே, இந்த பகுதி இது பின்னால் கூட்டப்பட்டுச்சு. பிற்காலத்தில் அதிகப்படுத்தப்பட்ட போது அதுக்கு முந்தைய பகுதி தான் என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிவர் இருந்த பகுதி அதுதான். இதுதான் அதாவது சுஃபாவாசிகள் இந்த பகுதி, அதாவது சிரியாவை பக்கம் கிப்லா இருந்த பகுதி. சிரியாவின் பக்கம் கிப்லா இருந்த பகுதி. மஸ்ஜிது நபவியுடைய வரலாறு என்ற தலைப்பு நான் இதை விரிவாக பேசியிருக்கிறேன். அப்போ அதில் என்னன்னு சொன்னால், அங்கே தான் சுஃபாவாசிகள் இருப்பார். அன் அஸ்ஹாப சுஃபா கானு உனாசன் ஃபுகரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். வான நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மர்ரா, ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு முறை சொன்னார்கள், மன் கான ஐந்தஹு தஆமு இஸ்னைனி ஃபல்யذهب பிசாலிஸ் வமன் கான ஐந்தஹு தஆமு அர்பஅ ஃபல்யذهب பிகாமிஸின் அவ் சாதிஸ். யார்கிட்டையாவது 3 பேருக்குரிய உணவு இருந்தால், 2 பேருக்குரிய ஒரு உணவு இருந்தால், அவர் 3 பேர் அழைச்சிட்டு என்ன செய்யட்டும்? போகட்டும். யார்கிட்ட 4 பேர் இருந்தாங்களோ அவர் 5 அல்லது 6 பேர் அழைச்சிட்டு என்ன செய்யட்டும்? போகட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வ அன்ன அபா பக்கர் ஜா பி ஸலாஸா, அபூபக்கர் என்ன செய்றாங்க? 3 பேரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. 3 பேரை வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். ஒன் தலக்க நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அஷரா, ரசூலுல்லாஹ் 10 பேர் அழைச்சிட்டு என்ன செஞ்சாங்க? போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேரை அழைத்து கொண்டு சொன்னார்கள். வ அபூபக்கர் ஸலாஸா கால ஃபஹுவ அன வ அபி வ உம்மி வலா அத்ரி ஹல் கால இம்ரஅதி வ காதிமி பைன பைத்தினா வ பைன பைத்தி அபி பக்கர். அதாவது இப்போ எங்களோட வீட்டில் இருந்தது யார் யாருன்னு சொன்னால், நான், எனது தந்தை, எனது தாய், எனது மனைவி, எனது வேலைக்காரர், இவங்க தான் என்ன செய்கிறாங்க? வீட்டில் இருக்கிறவங்க இவங்க தான். பைனனா பைன பைத்தி அபூபக்கர், அபூபக்கர்லாம் அவங்களோட வீட்டுக்கு எங்களோட வீட்டுக்கு இடையில. அப்படின்னா அது கிட்ட உள்ள பகுதி, நெருக்கமான பகுதி. இதுக்கு பின்னால் அன் அபா பக்கர் தஅஷா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அது அபூபக்கர்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இரவு உணவு சாப்பிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டயே இரவு உணவு சாப்பிட்டாங்க. சும்மா லபித ஹத்தா ஸல்லல் ஐஷா, எதுக்கு முன்னால்? இஷாவுக்கு முன்னால். பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுவிக்கும் வரைக்கும் அங்கே என்ன செஞ்சிட்டாங்க? இருந்துட்டாங்க. இஷா தொழுத பின்னால் சும்மா ரஜா ஃபலபித ஹத்தா தஅஷா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னர் இஷா தொழுதுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு சாப்பிடும் வரைக்கும் இருந்தார்கள். அப்படின்னு ரசூலுல்லாஹ் எப்போ சாப்பிட்டாங்க இரவு சாப்பாடு? இஷா தொழுகைக்கு பிறகு. இஷா தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. ஃபஜாஅ பஅதமா மவா மினல் லைலி மாஷா அல்லாஹ், இரவு மிச்ச நேரம் கடந்த பின்னால் வாராங்க. இரவு கழிஞ்சிச்சு, ஒரு 11 மணி 10 மணி என்ற லெவல், அந்த லெவலில் வாராங்க. காலத் லஹு இம்ரஅத்துஹு, வீட்டுக்கு வந்த உடனே மனைவி கேட்குறா, மா ஹபஸக அன் அத்யாஃபிக உதைஃபிக், விருந்தாளியை வச்சுட்டு ஏன் வராமல் இருந்தீங்கன்னு கேட்டான். எப்படி? விருந்தாளி வீட்டில் இருக்கிறாங்க, ஏன் நீங்கள் வராமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்டான். இது அதாவது அந்த காலத்து நபித்தோழர்கள் கேட்டதுக்கும் இன்றைய காலத்தை கேட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
அவங்க கேட்டது என்னதுக்குன்னு சொன்னால் கஷ்டத்தில் என் தலையில் போட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு கருத்தில் கேட்கல. எது கேட்டாங்கன்னா விருந்தாளிகள் சங்கடப்பட்டாங்க, நீங்கள் இல்லாமல் இருக்கிறதுல விருந்தாளிகள் சங்கடப்பட்டாங்கன்னு அடிப்படையில் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா மா ஹபசக அன் அதியாஃபிக், விருந்தாளிகளை விட்டுட்டு எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன் உங்க நீங்கள் லேட் ஆகிடுச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ அபூபக்கர் அவங்களுக்கு விளங்கிட்டு என்னன்னு சொல்லி அதான் அந்த இடத்துல என்ன கேட்குறாங்கடா, அதாவது அஷீத்திஹிம், இரவு சாப்பாடு கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. அப்போ விளங்கிட்டா அபூபக்கர் அவர்களுக்கு இவங்க வந்து நான் வர வரைக்கும் சாப்பிடலன்னு விளங்கிட்டு அஷைத்திஹிம், இரவு சாப்பாடு கொடுத்தீங்களா. காலத் அபவ் ஹத்தா தஜி, நீங்கள் வந்தால் தான் சாப்பிடுவாங்கன்ட்டாங்க, நீங்கள் வந்தால் தான் இரவு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கது அரலு அலைஹிம் ஃபகலபுஹும், கொடுத்தாங்க. ஆனால் வந்து அவங்க என்ன செய்யலை, இல்லை நாங்கள் வந்தால் தான் என்ன செய்யும், அபூபக்கர்லாம் வரட்டும் அப்போ சாப்பிட்றோம் நாங்கள். ஃபதஹப், இது சொன்ன உடனேயே அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு ஃபதஹபுத்து ஃபஹ்தபத்து, நான் ஒளிஞ்சிட்டேன் போய் அப்படின்ட்டாரு. அப்துல் ரஹ்மான் மகன் சொல்கிறாரு ஃபதஹப்து ஃபஹ்தபாத்து, நான் போய் ஒளிஞ்சிட்டேன். அவர் கல்யாணம் முடிச்சு பிள்ளை பிரிக்கிற காலம் விளங்கிட்டா, ஆனால் தந்தைக்குள்ள மரியாதை. ஃபதஹப்து ஃபஹ்தபாத்து, நான் போய் ஒளிஞ்சிட்டேன். இப்போ இந்த செய்தி விசாரிக்கிற நடக்க கொலை நான் என்ன செஞ்சுட்டேன், நான் போய் ஒளிந்து விட்டேன். உடனே அபூபக்கர் சண்டு கேட்குது ஃபகாலயா ஹுன்சர், அந்த என்னது எங்கள் மடப்பயலன்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தை தான் ஹுன்சர்ன்றது. எங்கே அந்த மடப்பயலன்னு கேட்டாங்க. யா ஹுன்சர் அப்படின்னு கேட்குறான், எங்கே அந்த மடப்பயல காணன்னு சொன்னோடனே ஃபஜத்தஅ வஸப்ப, ஜத்தன்னு சொல்கிறது நேரடி கருத்து மூக்கா இருக்கிறது, சப்பைன்றது ஏசுற அப்படின்னா கடுமையாக திட்டினார்னு அர்த்தம். அப்போ நபித்தோழர்கள் இயல்பாக வாழ்ந்திருக்கிறாங்க. கணக்கிட்டா கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டாங்க, அல்லாவுக்கு முரணான வார்த்தைகள் பேச மாட்டாங்க, அல்லாஹ் திருப்தி அடையாத வார்த்தையை பேச மாட்டாங்க, நிராகரிக்கிற மாதிரி அதாவது அவங்கள சபிக்கிற மாதிரி வார்த்தை பேச மாட்டாங்க. ஆனால் அவர்கள் இயல்பியாக இருந்தார்கள், ஏசுவாங்க, அதெல்லாம் இருந்தது அவர்கள்ட்ட. அப்போ அந்த மாதிரி சத்தம் போடுறாங்க. அது ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. நபித்தோழர்கள் வந்து என்னது, எப்பயுமே இந்த வீட்டில் போனாலும் சரி என்ன இந்த ஹதீஸ்களை வரக்கூடிய வார்த்தைகள் அடிப்படையில் பேசிக்கின்ற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதான் ஹுயா ஹுன்சரனாங்க சொல்லிட்டு ஃபஜத்தஅ வஸப்ப ஏசினார்கள். வகால குலு, அவருடைய மகன், அவர் உரிமையாக என்ன செய்யலாம் பேசலாம். வகால குலு, அப்போ இவர் என்ன செய்யறான்னு சொன்னால் இப்போ சாப்பிடுங்கண்ணா, விருந்தாளிகளோடு கோவிச்சுக்கிட்டார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. கோவிச்சுட்டு எப்படி சொல்கிறா, கோவித்துக்கு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா குலு சாப்பிடுங்கண்ணா. விருந்தாளிகள்கிட்ட சொன்னாங்க இப்போ சாப்பிடுங்க. வகால லா அத்அமு அபதன், நான் சாப்பிட மாட்டேன். இப்போ நான் வந்து தானே சாப்பிடுவேன்னு சொன்னீங்க, நான் சாப்பிட மாட்டேன், இப்போ நீங்கள் சாப்பிடுங்கன்னாங்க. நான் சாப்பிட மாட்டேன், இப்போ நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. கால வைமுல்லான்னு சொன்னால் அல்லாவின் மீது ஆணையாக, மா குன்னா நஅஹுது மினல் லுக்மதி இல்லா ரபா மின் அஸ்ஃபலிஹா அக்ஸர் மின்ஹா ஹத்தா ஷபிஉ. அவங்க வந்து சாப்பாடை எடுத்தாங்கன்னு சொன்னால் சாப்பாடு குறையுதில்லை, இருந்ததை எவ்வளோ கூடுதலாக இருக்குது. சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாங்க, ஆனால் சாப்பாடு உணவு எப்படி செய்யுது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னொரு கவனம் எடுத்தால் இன்னும் உணவு என்ன செய்யுது, அதிகமாக இருக்குது. உணவு குறையுதில்லை, இதை பார்க்குறாங்க, எல்லாரும் பார்த்து கண்டிக்கிறாங்க. இல்லா ரபா மின் அஸ்ஃபலிஹா அக்ஸர் மின்ஹா ஹத்தா ஷபி, உணவு இப்படி சாப்பிடுகின்ற வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அதுக்கு பின்னால் வசாரத் அக்ஸர மிம்மா கானத் கபுல், உணவு உண்ட பின்னால் இருந்ததை விட அதிகமாக உணவு என்ன செய்தது, அதிலே இருந்தது. ஃபனதர அபூபக்கர் இதெல்லாம் பார்த்தாங்க. ஃபஇதா ஷைஉன் அவ் அக்ஸர் கால லிம்ரஅதிஹி, மனைவியை பார்த்து சொன்னாங்க, யா உக்த பனி ஃபிராஸ், ஃபிராஸ் கோத்திரத்துடைய மகளே, ஃபிராஸ் கோத்திரத்துடைய மகளே, காலத் லா வகுர்ரத்தி ஐனி லஹியல் ஆன் அக்ஸர் மிம்மா கபுலு பிஸலாசி மர்ராத், அல்லாவின் மீதான என் கண் குளிர்ச்சி அடையட்டும், இருந்ததை விட 3 மடங்கு அதிகமாக உணவு இருக்குது. நாங்கள் இருந்ததை விட 3 மடங்கு அதிகமாக உணவு இருக்கிறது. பாருங்க, அந்த சின்ன ஒரு சச்சரவில் கூட எப்படி பேசிக்கிறாங்க. யா உக்த பனி ஃபிராஸ், ஃபிராஸுடைய கோத்திரத்துடைய மகளே, அதாவது எப்படி இருக்குது உணவு, எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். லா வகுர்ரத்தி ஐனி, என் கண் குளிர்ச்சியே என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, லஹியல் ஆன் அக்ஸரு மிம்மா கபுல் பிஸலாசி மர்ராத், 3 மடங்கு அதிகமாக என்ன செய்து இப்போ உணவு இருக்குது. உடனே அபூபக்கர்லாம் என்ன செய்யறாங்க, ஃபஅக்கல மின்ஹா அபூபக்கர், சாப்பிட மாட்டேன்னாங்களே, அபூபக்கர்லாம் அதிலிருந்து சாப்பிட்டார்கள். சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, இன்னமா கான ஷைத்தான், இது ஷைத்தானிடமிருந்து வந்ததுதான் இந்த சத்தியம். நான் சத்தியம் பண்ணா சத்தியமா சாப்பிட மாட்டேன்னாரு, இது ஷைத்தான் தான் என்ன செஞ்சான், இதை செய்தான், என் வாயில ஷைத்தான் தான் இதை தவறான சத்தியத்தை என்ன செய்தான், செய்ய வைத்தான் அப்படின்றாங்க. சொல்லிட்டு சும்மா அக்கல மின் லுக்மா, பின்னர் சாப்பிட்டார்கள். சும்மா ஹமலஹா இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னர் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சுமந்து சென்றார்கள். ஃபஅஸ்பஹத் இந்தஹு, பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த உணவு இருந்து, சாப்பாடை தூக்கிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டாங்க, தட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்தஹு வகா, எதில் 1-2 நாள் இருக்கல, பல நாட்கள் அந்த உணவு ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்தது. வகான பைனனா வ பைன கௌமின் அஹதுன்,
எங்களுக்கும் இன்னொரு சமுதாயத்தினருக்கு ஒரு ஒப்பந்தம் இருந்தது. ஃபமதல் அஜலு ஃபதஃபர்ரக்னா 12 ரஜுலன். அந்த ஒப்பந்தம் முடிஞ்சது. நாங்கள் 12 நபர்களாக என்ன செஞ்சோம், நாங்கள் அதாவது பிரிக்கப்பட்டோம். மஅகுல்லி ரஜுலின் மின்ஹும் உனாசுன், ஒவ்வொருவரோடையும் என்னது சில நபர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சாங்க. அல்லாஹு அலம் கம் மஅகுல்லி ரஜுலின், எத்தனை பேர் ஒவ்வொருத்தரோட இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. கைர அன்னஹு பஅஸ மஅஹும் கால அகலு மின்ஹா அஜ்மஊன், அவர்கள் அனைவரும் இந்த உணவு தட்டில் என்ன செஞ்சாங்க, உணவு உண்டார்கள், சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அதாவது அந்த அளவுக்கு இந்த உணவில் என்ன செய்யுது, கடுமையான பரக்கத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தினான் என்ற செய்தி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பதற்கான ஒரு ஆதாரத்தை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஏன்னா அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் இருந்தா 3 பேர் கூட்டிட்டு போங்க, 2 பேருடைய உணவு இருந்தா 3வது ஒரு ஆள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடுகள் எல்லாம் என்ன செஞ்சா, பரக்கத் செஞ்சா. அதுல ஒரே ஒரு செய்தி அபூபக்கர் வீடு. அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டில் இந்த பரக்கத்து நடந்தது என்பதை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ரசூலா 10 பேர் அழைத்து செல்றாங்க. ரசூலா வறுமையில் உள்ளவர், ஆனால் ரசூலா 10 பேரை என்ன செய்தார்கள், அழைத்து சென்றான்றதை பார்க்கிறோம். எனவே நம்ம எப்பயும் விருந்தளித்தல், தண்ணீர், உணவு, இந்த விஷயத்தில் நம்ம தைரியமாகவே இருக்கணும். காரணம் அல்லாஹ்வுடைய பரக்கத் அதில் என்ன செய்யும் இருக்கும். தியாஃபத், விருந்தளித்தல் என்பது, உணவளித்தல் என்பது அல்லாஹு தாலா மிகவும் விரும்பக்கூடிய ஒரு அம்சம். உணவளித்தல் என்பது அல்லாஹு தாலா மிகவும் விரும்பக்கூடிய அம்சம். நீங்கள் குர்ஆன்ல நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், தொழுகைக்கு அடுத்ததாக என்னது அந்த உணவு தான் சொல்லப்பட்டிருக்கு எல்லா இடங்கள்ல. என்னது அத காலு லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுதைமுல் மிஸ்கி, நாங்கள் தொழுகின்றவர்களாக இருக்கவில்லை, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நாங்கள் தொழுகின்றவர்களாக இருந்திருந்தால், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் நாங்கள் நரகவாதிகளாக ஆகியிருக்க மாட்டோம். அதே போல நம்ம ரைத்தல்லதி யுகதிபு பித்தீன் ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவும் மாட்டான், அவன் ஃபவைலுல் லில் முஸல்லீன், அவன் தொழுகையில பொடுபோக்காக இருப்பான், அவர்களுக்கு கேடுதான். அவன் தொழுகையில பொடுபோக்கையும் உணவு கொடுக்காம அல்லாஹு தஆலா சேர்த்து சொல்றதை பார்க்கலாம். அதே போல குர்ஆன்ல சூரத்துல் ஃபஜ்ர்ல வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன் வ தஅகுலூன துராஸ அக்லல் லம்மா வ துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. அல்லாஹ் தஆலா சொல்லிக்கார், நீங்க பொருளாதாரத்தை நிறைய விரும்புறீங்க, சொத்துக்களை நீங்க நிறைய சாப்பிடுறீங்க, ஆனா ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுறீங்க இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உணவு விஷயங்கள், அதாவது குடிக்கிற விஷயங்கள், இதில் அல்லாஹு தஆலா பெரும் பரக்கத்தை என்ன செய்திருப்பான், வைத்திருப்பான். இந்த செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்திற்கான அடையாளங்களில் ஒன்று என்பதை புரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளை இன்னும் நிறைய அம்சங்கள் இந்த 2-3 வாரங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலாயிலுன் நுபுவா, நபித்துவத்துடைய அடையாளங்கள்ன்ற பகுதி என்ன செய்து அதிகமாக இருக்குது. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.